என் பேரு கார்த்திக். கனடாவிலேருந்து நான் பேசுறேன். பிராம்டன்கிற சிட்டியில இருந்து பேசுறேன். நிறைய அற்புதங்கள் அவங்க பண்ணாங்க வாழ்க்கையில. எங்க அக்காவுக்கு உடம்பு முடியாத சுச்சுவேஷன் வந்து எந்த டாக்டரும் கைவிட்ட சமயத்துல எங்க அக்கா வந்து நல்ல நிலைமைக்கு இப்போதைக்கு நல்லா இருக்காங்க. அம்மாட்ட இருந்தாலும் அந்த நிலைமை கொண்டு வந்தது அம்மா தான். அப்புறம் ரெண்டாவது அக்காவுக்கு மேரேஜ்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கும் அம்மா வந்து அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு நல்லபடியா அக்கா அவங்க மேரேஜ் பண்ண வீட்டுல நான் சந்தோஷமா இருக்காங்க. அம்மா எங்களை வழி எடுத்திருக்காங்க. அதாவது அம்மா நம்ம கைவிட மாட்டாங்க. நம்ம இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா இங்க இருக்கோம், நல்ல விதமா இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் காரணம் அம்மா தான். ஏன்னா நம்ம பழைய காலத்தை பார்த்தோம்னா பழைய சுச்சுவேஷன் இருந்தோம்னா இன்னைக்கு அம்மா கிட்ட வரலன்னா எப்படியோ எங்கேயாவது இருக்கும். நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு அம்மா அவதாரம் அப்படின்னு நம்பனால, அம்மா கும்பிட்டனால இன்னைக்கு குடும்பம் அம்மா நல்ல விஷயம். அதுக்குள்ள அம்மா போட்ட பிச்சை எங்களுக்கு ஒவ்வொரு அற்புதம் நிறைய நடந்தது. சக்தி காணொலி சொல்றதுக்கு ரொம்ப நேரம் இல்லாதனால அதாவது சண்டே 23ஆம் தேதி 2025 பிப்ரவரி உலகம் ஃபுல்லா அந்த கோடி அர்ச்சனை ஆரம்பிக்கிற டைம். ஆனா கனடால வந்து 10.5 hours பின்னாடி இருக்கனால இங்க 11 o'clock சாட்டர்டே 22nd பிப்ரவரி 2025 ஆரம்பிக்கிற மாதிரி கூட்டு வழிபாடு பண்ணுவோம்னு அம்மாட்ட வேண்டிட்டு இருந்தேன். ஷெவன்யூ டாப்ஸ்காட் அப்படிங்கிற மார்க்கம்ங்கிற இடத்துல வந்து அவங்க ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டு ரெடியா இருக்கும் அப்படின்னு. சரி, அங்க மன்றத்துல போய் நம்ம கூட்டு வழிபாடு நம்ம கலந்துக்குவோம். நமக்கு அம்மா மன்றம் எந்த மன்றம் எந்த இடம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அம்மாவோட மந்திரம் படிக்கும் போது நேரம் அங்க போய் கலந்துக்கணும். நம்ம காதுல அம்மாவுடைய வழிபாடு தொண்டு எல்லாம் காது இருந்தா உடனே அங்க போய் நிக்கணும். அங்க போய் பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தா எங்க நாய்க்குட்டி பேர் வந்து குச்சி. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு டைரியா மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. அப்ப வந்து அம்மாட்ட வேண்டிக்கிட்டேன், என்னம்மா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அவன் கஷ்டப்படாம இருக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் அம்மாவோட பாத பூஜை தீர்த்தம், அம்மாவோட பாத பூஜை தீர்த்தங்கிறது வந்து தீர்த்தத்தை வந்து நாங்க ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்குவோம். எங்களுக்கு மன கஷ்டமோ உடம்பு உபாதைகளும் இருக்கும் போது நாங்க ஒரு சொட்டை வச்சுக்குவோம் அம்மாவோட பாத பூஜை. அதுக்கப்புறம் இங்க பிராம்டன்ல ஒரு பஞ்சாபி ஒருத்தர் வந்து கங்கை நதி தீர்த்தம் இருக்கு அப்படின்னாரு. அதையும் நான் கலந்து அம்மாவோட பாத பூஜை கலந்து வச்சதுனால கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஸோ அதையும் அவனுக்கு ஒரு சின்ன சொட்டு அவனுக்கு. அதுக்கப்புறமா அம்மாவோட முக்கூட்டு எண்ணெய் வாயில நாட்டை சொட்டு வச்சுட்டு அப்புறம் அவனுக்கு வயிற்றுல நல்லா தடை விட்டேன். அவனுக்கு டைரியா நிறுத்தணுமா அம்மாட்ட வேண்டிக்கிட்டேன். இப்ப இந்த முக்கூட்டு எண்ணெய் இந்த மாதிரி பாத திருத்தங்கிறது வீட்டுல எப்பவுமே நாங்க எங்களுக்கு மனசோர்வோ இல்லாட்டி ஏதாவது உடல் உபாதைகளோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட் இருக்கும்போது மட்டும் நாங்க யூஸ் பண்ணிக்கோம். நம்ம அமிர்தோட ரொம்ப முக்கியமா நம்ம பாதுகாத்துக்கணும். சாட்டர்டே வந்து சரியாயிட்டான். சரி, சாட்டர்டே சரியாயிட்டான், நம்ம வந்து கூட்டு போலாம் அவனை அப்படின்னாலும் எனக்கு ஒரு கொஞ்சம் டவுட். ஸோ அவனுக்கு அசௌகரியமா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கு. நாங்கள் இங்கே நான் வீட்டில் பண்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் பண்றது கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியும்னா உடனே டக்குன்னு அவங்க ஏற்பாடு. எனக்கு பூஜையில கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சது. அம்மாவை நம்பி அம்மாவோட பதவி தீர்த்தம், அம்மாவோட முக்குட்டெண்ணெய், அம்மாவோட விபூதி பிரசாதம், கலச தீர்த்தம், உயிர் புனல் எத்தனாலும் அம்மாவை நினைச்சு நம்ம வேண்டிட்டு எல்லாம் பண்ணோம்னா 200% அம்மா கூடவே இருந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. நியாயமான கோரிக்கை அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதனால நிறைய பேர் என்ன சொல்ல விரும்புன்னா, தயவு செய்து அம்மாவை நம்புங்க. உலகமெல்லாம் பங்காரம்மா புகழ் ஓங்க வேண்டும். ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும். ஓம் சக்தியே குருவோடு சரணம், திருவோடு சரணம்.